என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. தேர்தல் கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு பிந்தைய வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விவாதம் தொடர்பாக ஒரு கேள்வியை நேயர்களிடம் முன்வைத்தோம். தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்புகள், இந்த வாக்கு கணிப்புகளை ஒட்டிதான் தேர்தலின் முடிவுகள் இருக்குமா என்று கேட்டிருந்தோம். 48% பேர் இந்த கணிப்புகளின் ஒட்டிதான் முடிவுகள் இருக்கும் என்றும் 52% பேர் இருக்காது என்றும் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. இப்போது பார்வையாளர்களுடைய கேள்வி. போபண்ணா சார்கிட்ட கேட்க விரும்புறேன். சார், தமிழகத்தில் கருத்து கணிப்புப்படி காங்கிரஸ் ஒரு இடம் வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களோட கருத்துப்படி காங்கிரஸ் எத்தனை இடம் வெற்றி பெறும் சார்? இல்ல எத்தனை இடங்கள் வெற்றி பெறும்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கருத்து கணிப்பையே நாங்க ஏற்றுக்கொள்ளல. தமிழ்நாடு முழுவதும் 39, பாண்டிச்சேரி 40 இடங்கள்ல நாங்க போட்டிட்டு இருக்கோம். வலிமையாக எங்கள் கட்சியினுடைய கருத்துக்களை சொல்லி பிரச்சாரம் செய்திருக்கிறோம். பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை இருக்கே தவிர எத்தனை இடங்கள் வெற்றி பெறுவோம்னு எங்களால் உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இந்த வாட்டி நாங்க தனித்து போட்டி இருக்கோம். அடுத்த கேள்வி. ஹலோ, வணக்கம் ஐயா திமுக தலைவர் அவர்களே. திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இந்த அளவுக்கு பின்னாடி வந்தது? அப்பாவு கேக்குறீங்களா? நான் தான் திராவிட முன்னேற்ற கழகம். நான் ஏன் இந்த அளவு பின்னாடி வந்தது? இந்த தேர்தலில் மிக அதிகமான சீட்ல நாங்க வெற்றி பெற போறோம். இப்ப போட்டிருக்கிறது வந்து கருத்து கணிப்பு. 2009 இதே மாதிரி தான் 21 சீட்டு அதிமுக கழகம், திமுக கழகம் 9னாங்க. இப்ப பாருங்க 18 எம்பி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க, அதிமுக கழகத்தில் 9 பேர் இருக்கிறாங்க. 16ஆம் தேதி தேர்தலுக்கு பிறகு 20 சீட்டுக்கு குறையாம திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாட்டு வெற்றி பெறும். அதுக்கு ஒரே காரணம், திருப்பூர், கோயம்புத்தூர் அந்த சைடுல எடுத்துக்கிட்டா கரண்டே இல்ல, தொழிலாளர்கள் கடுமையான கோபம். அதிமுக விரும்பக்கூடிய எண்ணிக்கை 40, திமுக விரும்பக்கூடிய எண்ணிக்கை 20, பிஜேபி அல்லது மற்ற கட்சிகள் சேர்த்தா தமிழ்நாட்டுடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கை தான் அதிகரிக்க வேண்டியிருக்கும் போல் இருக்கிறது. அவங்க அதை குறைச்சு சொல்ல முடியாது, நாங்க உண்மையை பேசலாம். அவங்க அதை குறைச்சு சொன்னாங்க, ஜெயிக்க போறது 2004 இப்படிதான் சொன்னாங்க. கௌரி சங்கர் சார், ஒரு கேள்வி. அதாவது அவர் பேசும்போது சொன்னாங்க ஆட்சி வந்து மோடி ஆட்சி அமையறது வாய்ப்பு இல்லைன்னு. ஏன் மக்கள் என்ன ஜனநாயக ஆட்சியில் 10 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, திரும்பி மோடி ஆட்சி வர்றது நினைக்கிறது தவறுன்னு நினைக்கிறீங்களா? தவறுலாம் கிடையாதுமா. நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் வந்து ஒரு 70-75 சீட்டுக்கு மேல வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, பிஜேபி வந்து 170-175 சீட்டு தான் வரும். அதுவுமே பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கக்கூடிய இடமே நம்ம இந்தியாவில் ஒரு 5-6 ஸ்டேட்ல தான் இருக்கு. அதுல முழுமையா ஜெயிச்சா கூட மற்ற இடத்துல மோடியினுடைய அலைனால, அவர் சுற்றுப்பயணம் செஞ்சதுனால அப்படி இப்படின்னு சேர்த்தா ஒரு 170 சீட்டு வரும். வந்ததற்கு பிறகு 16ஆம் தேதி முடிவுகள் வந்ததுக்கு பின்னாடி யார் ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது முடிவு 16க்கு பிறகுதான் அமையும். இதனால நிச்சயம் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வராது. ஊழல் கட்சிக்கு இடமில்லை அப்படின்னு இந்திய மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதனால நிச்சயம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வராது. காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி நிச்சயம் ஆட்சிக்கு வரும். அதே போல மத்தியில கூட அதிமுக ஜெயலலிதா ஆதரவு இல்லாத ஒரு ஆட்சி அமையும். அது உங்க விருப்பம். அது அதிமுக இல்லாத ஆட்சி அமையாது உங்களுக்கு. அடுத்த கேள்வி. பிஜேபி என்னுடைய கேள்வி. ஐயா சொன்னாப்புல இப்ப நடந்த கருத்து கணிப்புல 5-4 சில மீடியாக்களில் 0 என்ற எண்ணிக்கை வந்திருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டா? நான் பிஜேபி ரெப்ரசன்ட் பண்ணல. 3-5-6 இடங்கள் வரும் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய ஒரு பேசிஸ் இருக்கு. முக்கியமாக கன்னியாகுமரி ஒரு இடத்துல வந்து வலுவாக பாரதிய ஜனதாவுக்கு முன்னிலிருந்தே ஒரு ஆதரவு இருந்துட்டு இருந்தது. இப்பொழுது தேமுதிகவெல்லாம் சேரும் பொழுது அதை அந்த வெற்றியை தாண்டி கொண்டு போறதுக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூர், இந்த 2 இடத்துலயும் வந்து பாரதிய ஜனதா அப்பாவு கூட கன்னியாகுமரி பகுதியை சேர்ந்தவர் தான். திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர்லாம் நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும். ஆனா அந்த 2 தவிர்த்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தர்மபுரியில ஒரு வலுவான வாய்ப்பு இருக்கு. இப்படியே நீங்க அப்படி தான் சேர்க்கணும். நீங்க அதே மாதிரி மதிமுகவுக்கு வந்து 2 பாக்கெட் சீட்ஸ்ல நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் சேர்த்தா அதிகபட்சமாக 6,
குறைந்தபட்சம் மூன்றாவது வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய பகுதியில் இருக்கிறோம். திரு கோபண்ணா, ஒரு காங்கிரஸ் கூட ஒரு கட்டத்துல மூன்றாவது அணி ஆட்சி அமைக்கிறதுக்கு காங்கிரஸ் உதவி செய்யும்னோ அல்லது மூன்றாவது அணியோடு சேர்ந்து ஆட்சி அமைப்போம்னோ இல்ல அப்படி ஒரு முடிவை எடுக்க மாட்டோம்னு பல நிலைகளை சொன்னாங்க. ஆனா அது அந்த சொன்னதனுடைய அடிநாதம் வந்து மூன்றாவது அணி அப்படின்ற ஒன்று, காங்கிரஸ் பிஜேபி அல்லாத கட்சிகள் ஒரு கணிசமான எண்ணிக்கையை பெறும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல வந்த ஒரு கருத்து. ஆனா இந்த முடிவுகள் கருத்து கணிப்பு சரி அல்லது உண்மை அப்படின்னு எடுத்துக்கொண்டு கேட்கிற பட்சத்துல மூன்றாவது அணி அல்லது மாநில கட்சிகள் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாத மாதிரியான ஒரு போக்கு தெரியுது. மொத்தமாக 150 இடங்கள் தான் எல்லா கட்சிகளும், தமிழ்நாட்டில் ஜெயலலிதா கருணாநிதியில் தொடங்கி ஆந்திரால இருந்து கேரளால இருந்து மம்தா வரையிலும் இதுதான் நிலை. இல்லை, இந்த கருத்து கணிப்பு நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, உண்மையாக இருக்காது என்று முழுமையாக நான் நம்புகிறேன். கடந்த காலத்தில் இந்த கருத்து கணிப்புகள் பொய்த்து போயிருக்கின்றன. 2004, 2009 அப்படி ஒரு நரேந்திர மோடி இந்த எண்ணிக்கையை பெறுவாரேயானால் டாக்டர் மன்மோகன் சிங் இந்த நாட்டில் 10 ஆண்டு காலம் நிதியமைச்சராக பிரதமராக இருந்து இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்து சென்றவர். இட் வில் பி அ டிசாஸ்டர் சொல்லியிருக்கார். இது ஒரு பேரழிவுன்னு சொல்லியிருக்கார். ஆக இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய பேரழிவு வந்து இந்த நாடு எதிர்கொள்ள மக்கள் தீர்ப்பை ஒப்புக்கொள்ளாத ஒரு மனநிலை, அப்படி ஒரு கருத்து. ஏன்னா இது வந்து மேனுஃபேக்சர்டு மேண்டேட், அவருக்கு அந்த வந்து இந்த மேண்டேட் பெறுவதற்கான தகுதி அவருக்கு இல்லை. இது எங்கள் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கோம். தீர்ப்பை ஏற்றுக்கொள்வது வேறு, ஆனால் இந்த தீர்ப்பினால் ஏற்படுகிற விளைவுகளை குறித்து நாட்டு பற்றுள்ள நாங்கள் கவலைப்படாமல் இருக்க முடியாது. அதனால வந்து இந்த தீர்ப்பு என்னதான் நீங்க டிசாஸ்டர் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த தீர்ப்பினால் ஏற்படுகிற விளைவுகள் இந்த நாடு சந்திக்கிற பிரச்சனைகளை நாங்கள் இந்த மக்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. கடந்த காலத்தில் இது போல பல தீர்ப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம், தோல்விகளை சந்தித்திருக்கோம். 1977 இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்டார், காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்பட்டது. 1980 மீண்டும் நாட்டு மக்களே இந்திரா காந்தியை வருக தலைமையேற்று ஆட்சியை நடத்திடுகன்னு சொன்னாங்க. இதெல்லாம் கடந்த கால வரலாறு இருக்கு. நாங்கள் பல தேர்தல்களை சந்தித்தவர்கள், வெற்றி தோல்வியை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம். 146 எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு ஆட்சி அமைத்திருக்கிறோம். 1989 190 இடங்களை வைத்துக் கொண்டு ராஜீவ்காந்தி நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம், எங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த அடிப்படையில் தான் விரிவாக விவாதிக்கலாம். 16ஆம் தேதி பேசுவதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. மூன்றாவது அணி ஆதரிக்கிறது காங்கிரஸ் இருக்கு பாருங்க. காங்கிரஸை எந்த வகையிலையும் நம்பவே முடியாது. சுரன் சிங்கை வந்து கழுத்தறுத்தாங்க, சந்திரசேகரை கழுத்தறுத்தாங்க, இவர் தேவகவுடாவே கழுத்தறுத்தாங்க, குஜராலே கழுத்தறுத்தாங்க. நேத்து டெல்லியில கெஜ்ரிவாலை இது பண்ணாங்க. காங்கிரஸ் கட்சி மாதிரி நம்பி கழுத்த இருக்கிற கட்சி காங்கிரஸ் தவிர வேற எந்த கட்சி? காங்கிரஸ் இல்லாம ஒரு மூன்றாவது அணி ஆட்சி அமைச்ச வரலாறும் இல்லையே. இப்ப வரப்போகுது, அதான் வரப்போகுது, அது வரலாறு வரப்போகுது. எந்த வகையிலும் காங்கிரஸ் வந்து ஆட்சியில சேர்த்துக்கிறாங்க. காங்கிரஸ் சப்போர்ட் ஊழல் கட்சியை காங்கிரஸ் கட்சியை யாரும் சேர்க்க மாட்டாங்க. காங்கிரஸ் பிஜேபி இல்லாத ஆட்சி பிபி சிங் தலைமையில நடந்திருக்கு. மொரார்ஜி தேசாய் தலைமையில ஆட்சியில வந்து பிஜேபி இல்லாமல் ஆட்சி நீங்க நார்த்த எடுத்துக்கிட்டா நீங்க வந்து இந்த இப்ப சொல்லிருக்கக்கூடிய கருத்து கணிப்பை நான் எதுக்கு சொல்றேன்னா, நார்த்ல எடுத்துக்கிட்டா கெஜ்ரிவால் அவங்களுக்கு ஒரு பெரிய பிஜேபிக்கு சிம்ம சொப்பனம். அதாவது பிஜேபிக்கு கெஜ்ரிவாலுக்கு உள்ள ஓட்டு அத்தனை ஓட்டுகளும், நண்பர் ஒரு கருத்துங்க சொன்னாங்கல்ல, பிஜேபிக்கு உள்ள ஓட்டுனால ஏடிஎம்கேக்கு குறைவு. அதே போல அங்க கெஜ்ரிவால் எடுக்கிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு மைனஸ் தான். அதனால்தான் நான் என்ன தீர்க்கமா சொல்றது, உத்தரப்பிரதேசம் உட்பட வட மாநிலங்கள்ல அவங்க எதிர்பார்த்த அளவு இந்த போலிங்ல இருக்கிறது நிச்சயமா நடக்காது. 16ஆம் தேதி பாருங்க. சரி, இரண்டு முடிவுகளை உண்மை இருக்குன்னு சொல்லுவீங்க. சரி, அப்பாவும் நிராகரிக்கிறார், வேறு காரணத்துல கோபண்ணா அவர்களும் நிராகரிக்கிறார். இதுல ஒரு ஊடகவியலாளராக எனக்கு ஏற்படுற ஒரு சந்தேகம் வந்து, இந்த கருத்து கணிப்புகள் உண்மை என்று நம்பி விவாதிக்கிறோம், இதுதான் எதிரொலிக்க போகிறதுன்னு விவாதிக்கிறோம். கடந்த காலத்தில் தோற்று போனதையும் பொய்த்து போனதையும் பார்க்கிறோம். பொய்த்து போகிற நேரத்தில் இதை நடத்தின நிறுவனங்கள் ஏதானும் அதுக்கு பொறுப்பேற்று விளக்கம் தந்திருக்கிறாங்களா? இதற்கு தங்களுடைய வழிமுறைகளை மாற்றின வரலாறு இருக்கிறதா? அவர்கள் வந்து யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல கடமைப்பட்டார்களா? இல்ல, அவர்களுடைய கிரெடிபிலிட்டி தான் இங்க இஷ்யூவா இருக்கு. ஆனால் உண்மையாக இந்த சிஃபாலஜிஸ்ட் எல்லாருமே ஒரு சீரியஸா இருக்கிறவங்க எல்லாம் எங்க பொய்த்து போயிருக்கு, அது எப்படி தன்னுடைய மாடல், இதுக்கு வந்து நீ வெறும் 4 பேர்கிட்ட கேட்டு அதுல இருந்து ஒரு நம்பர் போடுறது இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு மாடலிங் இருக்கு, ஒரு சாஃப்ட்வேர்ல அந்த மாடலிங்கை வைத்துதான் இதெல்லாம் பண்றாங்க. அந்த மாடலிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க. உருப்படியாக செய்பவர்கள் அதை கட்டாயமாக செய்கிறார்கள். ஆக வரும் ஆண்டுகள்ல
வரக்கூடிய எக்ஸிட் போல்ஸ் வந்து நிச்சயமாக சென்ற ஆண்டுகளை விட பெட்டராக இருக்கிறதுக்கு, அதுவும் சில நிறுவனங்களை நம்பி நம்ம அதை நன்றி. இந்த மாநிலத்துல எப்படி ஒரு ரிசல்ட் வந்தோ, பாஜக எப்படி நம்பி நம்ம ஆட்சிக்கிறோம்னு சொல்லி இழந்தாங்களோ அதே நிலையில தான் இந்தியாவில் இந்த நிலையும் வரல. அது உங்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த முடிவுகளை வந்து இது சரியா தப்பான்றது அறியறதுக்கு இன்னும் அதிக நாட்கள் இல்ல, 16ஆம் தேதி வரையிலும் 4 நாட்கள் தான் காத்திருப்போம். அதற்கு பிறகு விவாதிக்கலாம். நீங்கள் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றொரு நேர்பட பேச்சு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.